Hi everyone, a very good day to you. Myself Hindumati, என்னோட qualification BCom. நடந்து முடிஞ்ச குரூப் 2A எக்ஸாமினேஷனில் நான் ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் போஸ்ட் வாங்கியிருக்கேன். அண்ட் என்னோட இந்த குரூப் 2A ப்ரிப்பரேஷனில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி. என்னோட ப்ரிலிம்ஸ் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ப்ளஸ் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட சூப்பர் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் ஃபாலோ பண்ணிருந்தேன். அண்ட் தமிழுக்கு சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட A3 புக்ஸ் வாங்கி படிச்சிருந்தேன். ஸோ தமிழுக்கு பெஸ்ட் புக் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியோட A3 புக்ஸ். அண்ட் மெயின்ஸ்க்கு நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் ஜாயின் பண்ணலான்னு இருந்தேன். ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணதுக்கப்புறமா மெயின்ஸ் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ஜாயின் பண்ணியிருந்தேன். என்னால் ரெகுலர் கிளாஸஸ் அட்டென்ட் பண்ண முடியல. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருந்தேன். சுரேஷ் பாடசாலை அப்ளிகேஷன் மூலயமா ஆன்லைன் லேர்னிங் பிளாட்ஃபார்ம் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனில் ஆன்லைன் வீடியோ கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. ப்ளஸ் டெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், டெஸ்ட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஆன்லைனில் இருக்கும். அண்ட் அதோட டெஸ்ட் ஷெட்யூல், டெஸ்ட் டாக்குமெண்ட்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே கொரியரும் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் அன்னைக்கு உங்கள் கையில் டெஸ்ட் இருக்கும், டெஸ்ட் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் கிளாஸஸ் கவனிச்சுட்டு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நோட்ஸ் எடுத்துகிட்டு டெஸ்ட்டை ரிட்டர்ன் பண்ணணும். ரைட் பண்ணதுக்கப்புறமா அந்த டெஸ்ட்டை நீங்கள் கொரியர் பண்ணணும். கொரியர் பண்ணதுக்கப்புறமா சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமிலேருந்து ஃபீட்பேக் கால் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபீட்பேக் காலில் டைம் மேனேஜ்மெண்ட், கீவேர்ட்ஸ், பேப்பர் எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அண்ட் வந்து எப்படி ஹைலைட் பண்ணுறது, வேர்ட்ஸ் லிமிடேஷன்ஸ்குள்ளே எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபீட்பேக்கில் சொல்லிடுவாங்க. உங்களோட டெஸ்ட் எப்படி இருந்தது, இன்னும் எவ்வளோ இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களோட டிஃபெக்ட்ஸ் என்ன மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ உங்கள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்லேருந்து லாஸ்ட் டெஸ்ட் வரைக்கும் உங்களுக்கு இந்த ஃபீட்பேக் கால்ஸ் இருக்கும். ஸோ இந்த மெயின்ஸ் டெஸ்ட் பேட்ச்சில் மொத்தம் 27 டெஸ்ட் இருந்தது, ப்ளஸ் 8 ஸ்பாட் டெஸ்ட் இருந்தது. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே ஃபீட்பேக் கால்ஸ் இருக்கும். அண்ட் அதோட நீங்கள் டெஸ்ட் ரைட் பண்ணலைன்னா அதுக்கும் கால் பண்ணுவாங்க. ஒரு புஷ் ஃபேக்டர்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் டெஸ்ட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணல, டெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணி அனுப்புங்க. ஸோ அந்த மாதிரியும் கால் பண்ணி சொல்லுவாங்க. நான் ஏன் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி சூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இட் இஸ் அஃபோர்டபுள். மற்ற இன்ஸ்டியூட்ஸை கம்பேர் பண்ணும்போது சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமியில் ப்ரைஸஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுள். அண்ட் வந்து பெஸ்ட் குவாலிட்டி ஆஃப் புக்ஸ், உங்களுக்கு வந்து கைடன்ஸ் த்ரூ அவுட் த எக்ஸாம் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. அண்ட் வந்து ஆன்லைன் கிளாஸஸ்க்கும் ரெகுலர் கிளாஸஸ்க்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஆன்லைனில் கிளாஸ் அட்டென்ட் பண்ணி டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் ரைட் பண்ணி அதுக்கு ஃபீட்பேக் வரட்டும் எல்லாமே ரெகுலர் கிளாஸஸ் மாதிரி தான் இருந்தது. என்னால் இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து 75% தான் ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. இஃப் 100% நான் ஃபாலோ பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் ஹையர் பிளேசஸ் ரீச் ஆகிருக்கலாம். என்னோட அடுத்த எக்ஸாமினேஷன்ஸ்க்குமே நான் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் ஃபாலோ பண்ண போகிறேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி தான் சஜஸ்ட் பண்ணுவேன். இந்த இடத்துல தேங்க்ஸ் டு மை ஃபேமிலி மெம்பர்ஸ், மை ஹஸ்பண்ட், மை சன், கலையம்மா, சந்துரு அப்பா, சரண்யா சிஸ்டர், and my friends who supported me, and a very special thanks to Suresh IAS Academy who helped me to achieve my dream. Thank you very much. And உங்களுக்கு ஒரு சின்ன டிப் அப்படின்னா, develop your self confidence, get your family support, and through Suresh IAS Academyயோட guidance and test batch follow பண்ண நீங்களும் next achiever. So all the very best for your upcoming examination. Prepare well. Thank you very much.